இந்தியாவில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் எல்லாருக்குமே இந்த கோட் வந்து பொருந்தும். இஃப் யூ வாண்ட் டு மேக் எ ராங் டிசிஷன் ஆஸ்க் எவ்ரி ஒன். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஆர்கிடெக்ட் மதன், இது உங்கள் ஆர்கிடெக்ட். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு டிசைன் ஒரு ஆர்கிடெக்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு டிசைனர் கிட்ட நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்திட்டையும் போயிட்டு அதை கன்சல்ட் பண்ணுவாங்க. அதாவது தெரிஞ்சவங்க, தெரியாதீங்க, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதை கன்சல்ட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யார் என்ன சொல்லுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்திலையும் இந்த ராங்கா எல்லாத்தையும் கன்சல்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன சரியானதா இருக்குங்கிறத யோசிக்கிறத மறந்துடுறீங்க. அந்த உங்க ப்ரொஃபஷனல் சொல்றதை நீங்க கேட்கறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன பிடிச்சதா, என்னோட வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நீங்க ஒரு செலெக்ஷன்ஸ்க்கு, மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற போறப்ப எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, இது எடுக்கலாம், இந்த ஃபர்னிச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எடுப்பீங்க. பட் அந்த டைம்ல அது நம்மளோட வீட்டுக்கு சரியானதா இருக்குமான்னு அது கம்போஸ் பண்ணா எப்படிங்கிற உங்க தாட் இருக்காது. அது ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்பயுமே இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு அது பிடிக்காத கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. இவர் நம்மளுக்கு கேட்டதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்கிறதா தான் இருக்கும். ஆனா இது ஒரு கான்ட்ராக்டோ மெஷினோ பண்ண மாட்டாங்க. நீங்க கேட்கறத பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்பதான் பேமெண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஃபியூச்சர் அது எப்படி இருக்குங்கிறத, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற தாட் அவங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்கறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க டாக்டர் போறீங்க, அல்லது நீங்க உங்களுக்கு ஒரு லீகல் இஷ்யூக்கு நீங்க ஒரு லாயர் கிட்ட போறீங்க. அங்க போயிட்டு அவர் உங்களுக்கு சொல்ற இன்ஃபர்மேஷன், டாக்டர் இருக்காங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ஸோ இல்லை ஒரு ஃபுட் மெனு டயட்டோ கொடுக்குறப்ப, எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்க்கக்காக சாப்பாடு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேணான்னு சொல்ல மாட்டீங்கல்ல. இப்போ அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை சாப்பிட்றது மூலியமா உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் 1 மந்த்க்கு அப்புறம் உடம்பு கியூர் ஆயிடும், நல்லா இருக்கும்னு சொன்னா நீங்க கேட்டுப்பீங்களா? அப்போஸ் பண்ண மாட்டீங்க. பட் அவர் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க போயிட்டு அக்கம் பக்கம், உங்க மாமா, மச்சான், ஹூவர், உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா இது சரியா தப்பான்னு? ஏன்னா இவர் ப்ரொஃபஷனல், இவர் சொல்றதா கரெக்டா இருக்கும், இவங்க ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது அப்படிங்கிற கான்சியஸ் உங்களுக்கு இருக்கு, அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. ஆனா இது மட்டும் ஏன் ஒரு ஆர்கிடெக்சர்லயோ இல்ல ஒரு வீடுங்கிற ப்ராஜெக்ட் வாட் எவர் அது பண்றப்ப ஏன் தாட்ஸ் இருக்குதுல்ல? கண்டிப்பா அது இருக்கணும். ஏன்னா நீங்க அந்த பர்டிகுலர் டைம்ல எடுக்கிற டிசிஷன்ஸோ உங்க விருப்பமா பாத்தீங்கன்னா மேபி அந்த டைம்க்கு சரியா இருக்குமே தவிர ஃபியூச்சருக்கு அது சரியா இருக்காது. அதனாலதான் ஆஸ் அ ப்ரொஃபஷனலா நாங்க என்ன சொல்றோம்னா, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ நீங்க எப்பயுமே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரஸ்ட் பண்ணுங்க. காமன் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அது அவங்க கொடுக்குற டிசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு வேணா மேபி சரியா இருந்தா உங்களுக்கு தெரியல தவிர ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா சரியானதா இருக்காது. நான் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இல்ல இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க.